So, welcome everyone, Dan TV viewers. We have here very humble, down-to-earth, smart, cute, very intelligent actress who has acted in Tamil movies, Telugu, Bhojpuri, Bengali, Malayalam, everywhere, as in a mini screen, also in movies. So, it's my honor to welcome our Chaya Singh to the show. Thank you so much for coming here, Dan TV. Kaga inga vandadukku romba thanks. Thank you so much for having me, and really humbled of all those words. Thank you so much. Sure, pleasure is ours. So, first question வந்து இந்த கொஸ்டின் நீங்க எவ்வளவு தடவை கேட்டிருக்காங்க எனக்கு தெரியல, நம்ம பேரு கேட்டிருப்பாங்க. பட் மன்மதராசா சாங் இஸ் லைக் ஒரு ஐடென்டிஃபை மார்க். எவ்வளவுதான் வந்து ரவுடி பேபி வந்தாலும் 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க தான் வந்து மன்மத ராணி, ரைட்? ஸோ அவ்வளவு நல்லா அந்த பாட்டு எவ்வளவு வேணாலும் திருப்பி திருப்பி பார்க்கலாம். சோ மச் எனர்ஜி. இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து நான் பாத்துருக்கேன். நீங்க வந்து தனுஷ்க்கு கிரெடிட் கொடுக்குறீங்க, நீங்க டைரக்டருக்கு சார் கிரெடிட் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க வந்து ரொம்ப பவர் பேக்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்க லாங்குவேஜ் சொன்னீங்கன்னா வந்து தியேட்டர் கிழிச்சு போட்டாங்க. அதை நான் பார்த்தோம், ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு அது. ஸோ எப்படி அந்த எனர்ஜி எங்கேன்னு வந்தது? அதெல்லாம் அந்த வீடியோல வந்து கமெண்ட்ஸ் நிறைய படிச்சோம். ஸோ அந்த கமெண்ட்ஸ்ல ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க, ஹீல்ஸ் எல்லாம் போட்டு எப்படி இவ்வளவு அழகா ஆடுறாங்க, எப்படி இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஆடுறாங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு நிறைய லைக் வந்தது. How did you do it? How was it? உண்மையா சொல்லணும்னா அதுக்கு ஒரு கதையே இருக்கு. சோ மன்மதராசா பாட்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேசட் 2 பிளஸ் அந்த லிரிக்ஸ் அமிச்சாங்க. நான் பெங்களூர்ல இருந்து சென்னையில போய் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அமிச்சிட்டு எனக்கு வந்து I had to learn my lines and all those things. சோ அந்த பாட்டு கேட்டுட்டு லைன்ஸ் எல்லாம் எனக்கு தமிழ் அப்போ சுத்தமா தெரியாது. அப்போதான் நான் கத்துக்கிட்டு இருந்தேன் தமிழ்ல. நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட வேர்டு வந்து என்ன அப்படின்னா அப்படின்னா. So yeah, in case anybody says something, I'm like அப்படின்னா. That's the only thing that I had learned. So எனக்கு பாட்டோட மீனிங் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. But I had just mugged my lines because I have to just lip them. அதுக்கப்புறம் அங்கே போய் when I saw the costumes, I was not very comfortable because they were a bit revealing அந்த காலத்துக்காக. So then I was like, ஐயோ என்னப்பா பண்றது? Then I met Shivshankar master and he is like a sweetheart, but then his mannerisms are different. So I was like, ஐயோ என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லி then எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காமிச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காமிச்ச உடனே I said, இல்லங்க என்னால பண்ண முடியாது, I can't do this, என்னால முடியாது சார். டைரக்டர் சார் வந்தாங்க, கேமராமேன் வந்தாங்க, டிஓபி சார் வந்தாங்க, எல்லாரும் வந்து எனக்கு இல்ல உங்களால முடியும். I'm like, no sir, எங்களால முடியாது சார், I can't do these steps. You won't believe, my entire unit was backing me up. Even the technicians, the light people, the production, they were like, madam உங்களால முடியும் மேடம், நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க மேடம். Then I think the first take went for some 3 or 4 repetitions, 3 or 4, 5 takes or something, the first shot. Adukapro then there was no stopping. Then I was like, oh, okay, let's just give the whole thing. You got the flow. But it was a very challenging song because அந்த இடத்துல ஒரு ட்ரீ கிடையாது, ஒரு ஷேட் கிடையாது, and we didn't have a caravan அப்போ. We were shooting in a limited budget. And first day it was okay, கொஞ்சம் வெயில் அது மட்டும் தான். Second day when people got to know இங்க ஷூட்டிங் நடக்குதுன்னா அந்த ஊர் கூட்டம் எல்லாம் சேர்ந்துச்சு. So அவங்க நடக்கும் போதெல்லாம் அந்த தூசி, and it was very challenging to do that song. I can still like go back in time and remember and live those times. And the energy, I think it was because of the team. Shivshankar master sir definitely நல்லா பண்ணணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அண்ட் ஹீல்ஸ் போட்டு ஆடுறது எனக்கு அவ்வளவு பெருசா ஒன்னும் இல்லை, பிகாஸ் I'm so used to comfortable in heels. So எனக்கு ஒன்னும் பெருசா அது ஒன்னும் தெரியல. ஓகே, உங்க ஃபேனுக்கு அப்போ அது பெரிய ஒரு ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் he was so much worried. எப்படி உங்களால தனுஷை விட நீங்க தான் வந்து பயங்கரமா ஆடி இருக்கீங்க, பிகாஸ் கால் ஹீல்ஸ் எல்லாம் வச்சு அந்த காஸ்டியூம்ல எல்லாம் எப்படி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண முடியும்? he was really worried. அதுக்கப்புறம் தான் எனக்கும் அப்படி மாதிரி தாட் வந்தது, ஆமால கரெக்ட் இல்ல, அந்த மாதிரி எப்படிதான் ஆட முடியும். தேங்க்யூ so much for sharing that story. So you born and brought up in Bangalore, if I'm right, and நீங்க உங்க parents வந்து they are from UP. அதுக்கப்புறம் you started doing Kannada, then slowly moved to Tamil, then Malayalam, Telugu, everywhere. So எப்படி did you get into acting? Like was it accidental or உங்களுக்கு already பிடிச்சிருந்ததா acting, நான் already பண்ணணும்னு அப்படி நினைச்சிருந்ததா? How did it happen? இல்ல, கம்ப்ளீட்லி இட் வாஸ் ஆக்சிடென்டல். எனக்கு வந்து நான் 10th முடிச்சிருந்தேன் அண்ட் 11th பண்றதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. சரி, அதுக்கு நடுவுல ஏதாவது வீட்டுல என்ன சும்மா உட்காருது, ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ சம்திங், அண்ட் அதுல ஒரு ஆட் வந்தது ஃபார் சம் ஷாம்பூ ஆட் ஆர் சம்திங். ஸோ ஐ said, let's just give it a try and we'll பார்க்கலாம்னு சொல்லிட்டு
that's how I got into, and that didn't happen, but my pictures got rotated, and then I got opportunities to work in serials. First I began my career with serials, and அதுக்கப்புறம் படம், and கன்னடத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து வேற லாங்குவேஜ் பண்ணது வந்து தமிழ், அதுக்கப்புறம் தெலுங்கு, மலையாளம், போஜ்புரி, பெங்காலி அப்படின்னு போச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ட்ரீம் இல்லை. நான் வந்து சின்ன வயசுல இருந்து என்னோட ட்ரீம்ஸ் டிஃப்ரெண்ட். Every stage there was a different dream, like any other kid. So ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது I wanted to become a teacher. Then I was like, no, I'll become a doctor. Then I was like, I want to become a merchandiser, an astronaut, and I landed up in actress. But I'm very happy because I can play all these roles. Exactly, that's the point. Thank God நீங்க அந்த ஃபீல்டுக்கு எல்லாம் போல. நீங்க ஃபிலிம் ஃபீல்டுக்கு வரலன்னா நாங்களுக்கு இவ்வளவு நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சிருக்க மாட்டோம், உங்களை பார்க்க முடிஞ்சிருக்க மாட்டோம். So we are ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் இல்லைன்னா வேற ஒருத்தர் இருப்பாங்க, and they would have been really good. Yeah, everyone has their part, but நீங்க பண்ண மாதிரி I don't know how many people can do it. That sure. Every 90s kid can relate to that fact. I'm sure many people can relate to me. நீங்க இப்ப சொன்னீங்க நிறைய இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கீங்க. நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியா எல்லா இண்டஸ்ட்ரியும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிருக்கீங்க. So I'm not asking you which is your favorite industry, because நீங்க எப்பவும் தமிழ் பொண்ணு தான், சென்னை loves you, and அந்த மாதிரி ஒரு affection I don't know வேற இண்டஸ்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு. ஈவன் மலையாளம் இண்டஸ்ட்ரி அதுக்கு பத்தி நான் அப்புறம் வரேன். But still do you have a favorite industry, or do you have a difference in ஒரு இண்டஸ்ட்ரியில ஆக்ட் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்க? அந்த செட் எப்படி இருக்கும், அந்த ஆடியன்ஸ் ஆம்பியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? So acting wise நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே டிஃபரெண்ட் இருக்காது, because every industry இருக்கட்டும், every movie இருக்கட்டும், you're playing a character. சரியா? The language differs, the team differs. What difference I feel is the culture. So அந்த culture, அந்த nativity தகுந்த மாதிரி வந்து you feel a challenge. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் பேசும்போது தனித்தனியா ஒரு லாங்குவேஜ், ஒரு கல்ச்சர், ஒரு நேட்டிவிட்டி நீங்க அடாப்ட் பண்ணும்போது there's a vast difference, and அதுக்கு வந்து அது கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்றது is a challenge. So I will not say I have a favorite industry, but எனக்கு வந்து I love exploring and I love learning things. I love learning languages and getting food. I'm a big foodie. So on the sapadagato and their cultures, their festivities, their traditional dresses and everything. So everything is different when it comes to these industries, and it's just really nice to like explore each and every industry. Wow. Is it easy to learn languages? ரொம்ப கஷ்டமா இருக்குமா இல்ல ஈஸியான விஷயமா உங்களுக்கு? I know that you are good in learning languages, but still completely different இருக்குல்ல. போஜ்புரி எங்க இருக்கு, மலையாளம் எங்க இருக்கு? So completely different, right? So how easy it for you? I think because I'm a North Indian, so all those languages I can relate to. Because I was born and brought up in Bangalore, and Bangalore is something where it's a cosmopolitan city where you interact and you get to know a lot of people, and so adu vandu prachane illa. And yes, you need to have that thing of learning. So Telugu, but Malayalam is one tongue twisting language. I'm still trying to learn. That is one language which I found difficult. You have to roll your tongue and speak, and I love that language, but I'm still finding difficult to learn that. So Malayalam பத்தி பேசும்போது முல்லவள்ளியும் தேன்மாவும் is like one of my favorite pair. Was amazing. அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. It's a sweet romantic movie. அதோட பாட்டு வந்து I don't know how many people know that songs, but songs were very amazing. எப்ப கேட்டாலும் வந்து கொஞ்சம் சாந்த மாதிரி ரொம்ப ஃபீல் குட் வர மாதிரி சாங்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலா நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப கியூட்டான ஃபேஸ், உங்களை பார்த்தா அப்படி கெட்டி பிடிச்ச மட்டும் உனக்குற மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் கன்னடா மூவில போகும்போது I think ஆகாஷ கெங்கே, if I'm pronouncing it right. ஸோ அதுல வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா ரொம்ப அடக்கொதுக்குமா பாவமான பொண்ணா நீங்க இருக்கீங்க. அதுல இருந்து அப்படியே விஜயோட இல்ல தனுஷோட அப்படியே டான்ஸ் ஆடும்போது அப்படி ஃபுல் ஆஃப் இமோஷன்ஸ், ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படி சேஞ்ச் ஆகுறீங்க. எப்படி அப்படி முடியுது? ஹவு கேன் யூ ஆக்ட் சோ டிஃப்ரெண்ட்லி? ரெண்டு டைப் ஆஃப் சாயா சிங்கையும் நாங்க பார்த்தோம். ஸோ வாஸ் இட் ஈஸி ஃபார் யூ? எது ஈஸியா இருக்கு? நேச்சுரல் கியூட்டான பெர்ஃபார்மன்ஸா இல்ல வைல்டான லவுடான இமோஷன்ஸா? விச் இஸ் ஈஸி ஃபார் யூ? Thank you so much. I'm really honored that you have actually seen the difference of what I have tried and portrayed in my characters. Thank you so much. I'm honored. When they give me a character, right? எனக்கு வந்து எதுவுமே difficult, எதுவுமே ஈஸிங்கிறது இல்ல.
for every character I work 24/7 அந்த டேக் நடக்கும்போது அந்த ஷார்ட்ல ஆர் டைரக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ண முடியும், வேர் திஸ் கேரக்டர் கேன் கோ, டில் வேர் ஐ கேன் ரெஸ்ட்ரெயின் மை செல்ஃப். இப்போ முந்தானேத்து தான் நான் ஒரு ஷூட்ல இருந்தேன் அண்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் they were like wanting me to do more of expressions, and I was like, no, this character will not do that, she's very calm, she's very composed, she cannot go that, her body language cannot be that. So now on the பேசிட்டு இருந்தேன் and he was like, madam நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க உங்க கேரக்டர். I'm like, sir நீங்க தான் அதை பண்ணணும் சார், நான் இல்ல சார். He is a newcomer and a very friendly person, so we were having so I just don't know, I didn't feel எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா நான் வந்து என்னால் பண்ண முடியலங்கிற ஒரு நிலைமை இது வரைக்கும் வரல. But I would really like to challenge myself that, oh my god, இது வந்து I am not able to do it and I have to work really really hard on it. Okay. Dancing also வந்து same உலவலியும் தென்மாலும் கியூட்டான ஸ்டெப்ஸ் அப்படி எல்லாம் இருந்தது. ஆனா மன்மத் ராசா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சாங், பவர் பாண்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ டான்ஸ் நீங்க கிளாசிக்ல நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்ல லைக் ஆர் டு யூ? ஓ நோ, சீரியஸ்லி ஐ கான்ட் பிலீவ் இட், சீரியஸ்லி. Wow, that's shocking information for me. நான் அப்படி நினைக்கவே இல்லை. அது ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க டான்ஸ் கத்துக்கவே இல்லை சின்ன வயசுல? பரதநாட்டியம், மோகினியாட்டம், எனி கைண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல இல்ல அந்த மாதிரி ஸ்டேஜ்ல போயிட்டு? நான் சும்மா குதிச்சிட்டு இருப்பேன், அது வந்து நீங்க டான்ஸ்னு சொல்றீங்க, எனக்கு புரியல. My god. Okay. No. I'm just still trying to process that information. Okay. ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அவங்க படத்தை வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு கேசட்ஸ் பிளே பண்ணிட்டு அவங்க டான்ஸ் பண்ண மாதிரி ஐ வில் பி டான்சிங் லைக் ஹர் என் வீட்லயே சின்ன வயசுல. தட் ஹேஸ் ஹெல்ப் மீ டு டான்ஸ் ஆர் வாட் எவர் லிட்டில் பிட் யூ ஹவ் சீன். பட் அது தவிர ஆஸ் அ ப்ரொஃபஷனல் டான்ஸர் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் ஐ வாண்ட் டு டூ தட் இஸ் சம்திங் தட் ஐ வாண்ட் டு டூ. ஐ வாண்ட் டு லேர்ன் அ ப்ரொஃபஷனல் எனி ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் கத்துக்கணும்னு ஒரே ஆசையா இருக்கு எனக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் படம், கன்னடத்துல ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது எனக்கு டான்ஸிங்கே தெரியாது. உண்மையாவே ஐ வில் ஸ்ட்ரகிள். எனக்கு ஒரு ஹிப் மூவ்மெண்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 ப்ராக்டிசஸ் பண்ணுவேன். வேற லைட் போயிட்டு இருந்தது, வி வர் ஷூட்டிங் அவுட்டோர் அண்ட் எனக்கு டான்ஸ் ஸ்டெப் வரல. I was not getting it and my co-actor also பாவம் அவங்களுக்கும் வரல. So the director, the choreographer said, okay, light போடுறதுக்கு we can't do anything. டான்சர்ஸ் வந்து முன்னாடி போட்டு இந்த 2 பசங்களை வந்து கொஞ்சம் நடுவுல போடுங்க, சோ இவங்க தப்பு பண்ணாலும் பரவாயில்ல தெரியாது, லெட்ஸ் ஜஸ்ட் டேக் தி ஷாட். அந்த மாதிரி என் கூட நடந்திருக்கு. And after that when Manmata Rasa came, the same director and the choreographer were like, what did you do? How did you learn dancing? I said, no sir, I didn't learn sir, it just happened to me, maybe I put in a little more effort. Okay, yeah. So like as a audience, like nanu solittu irundom, you have to learn dance then. Like neenga you can do magic definitely, either hip hop or classical, whatever it is. So adu andha மாதிரி ஒரு YouTube channel இல்ல அந்த மாதிரி Instagramல எங்கயாவது உங்களை பார்க்க முடியும்னு நாங்களும் நினைக்கிறோம். All right. So okay, so this question also I have to ask because Dhanush பத்தி நீங்க நிறைய பேசிருக்கீங்க. You have seen him as an actor, then you have seen him act as a growing director, as a filmmaker. He is an international superstar now, but you have said that but அவங்க personality வந்து change ஆகல. He's still the same, down to earth, he's very friendly. So is there any inspirational thing that you have learned from him? அது நாங்க கிட்ட சொல்ல முடியுமா? What I learned from Dhanush was the passion towards the films that he shows. So முன்னாடி இருக்க Dhanush வந்து what I knew as an actor, he was committed to his work. Director சொன்னது he will do it and casually நாங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்போம், me, our designers and him. So we four were like a gang, Nitya, Rafi, Dhanush and me. We were four a gang and we'll always like keep playing games, short earlier, then we'll keep gossiping. And so but he was very committed to his work even then. So when it comes to the shot, he will give in his 100% and director சொன்னது அப்படியே பண்ணுவாங்க. Very humble and very good actor. After so many years when I saw him, he has learned so much about the filmmaking process and the passion that he has. He doesn't like to waste even a second. Or a second is like we are wasting something.
அவன் வந்து ஒரு he'll get very disappointed, he'll get very upset. ஐயோ இந்த ஒரு நிமிஷத்துல I could have done so much, we could have covered so much and அது பண்ண முடியலையே. And then when I was hearing his stories that everything, every situation, every person he meets, and anywhere he goes, there is something or other to learn, and there is, you know, his passion towards talking about films and filmmaking and actors. That is brilliant. I mean, that is very inspiring in this journey that I actually saw in him, and I learned from him. So yeah, நீங்க வந்து விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. That song was again with Devi performance, and the dance is also very famous. So how was your experience with Sir Vijay? Oh my god, don't even ask. நான் எல்லா இன்டர்வியூஸ்ல இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், that he is such a brilliant performer, and அவங்க grasping capacity வந்து is so sharp in learning steps. அவங்க வந்து பாப்பாங்க and he is ready, and I would have done like some 10 rehearsals, and then இருந்தாலும் நான் சொதப்பிடுறேன். So and I would get conscious also, எனக்கு ரொம்ப கான்ஷியஸா இருக்கும் அவங்க கூட நடக்க, you know, to dance with him. I have grown up seeing his films and அவங்க படங்கள் பார்த்து I'm in such a like I'm in awe with his performance and his dance. அவங்க வந்து டான்ஸ் பண்ணும்போது அவங்க டான்ஸ் பண்ற மாதிரியே தெரியல. He is like, you know, always floating. So அந்த மாதிரி இருக்கும்போது it is really really difficult to match up to that energy and all. And in that kind of a situation, first of all அந்த ஒரு pressure இருக்கும். ஐயோ நம்ம விஜய் சார் கூட நடிக்கிறோமே, அவங்க கூட டான்ஸ் பண்றோமே, எப்படி பண்றது, நல்லா பண்ணணும், அவங்க தகுந்த மாதிரி பண்ணணும். Even if I'm not performing to his level, at least I should not let him down. I should not make a fool of myself beside him. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல நடிக்கும் போது, லைக் டான்ஸ் பண்ணும்போது, it was but he never ever made me feel that என்னங்க நீங்க தப்பு பண்றீங்க. Never. He was like, பரவாயில்ல, இன்னொரு பண்ணலாமா? That's how he will talk. And அவங்க பேசும்போது, like, you know, when he speaks you can't even hear. He's so soft spoken, he's so humble. அவங்க பார்த்தா you don't feel that you are actually in standing in front of Vijay sir, like, you know, oh super. He's so humble. He's like okay, bye, hello, எப்படி இருக்கீங்க, you know, things like that. So there is a saying, right, the tree which bears lot of fruits, it always, you know, the gravity down. So it's so true to him, and I have, you know, all the artists should learn that from him. So humble. Not just him, Rajni saru na paathirukken, Kamal sir paathirukken. They are all so humble. They are like, you just can't believe that they are such big stars, and you know, you worship them like that. Amazing. அடுத்தது வந்து ஒரு game called this or that. So you have to choose either this or that. Okay, I'm giving you few options. Okay. Directors, actors, or a self improviser? I think both. Both, definitely both. Right. Casual dress or western? Casual. Davani or sari? Sari. Dhanush as an actor or Dhanush as a director? This will also be both, actually, because there's lots to learn from him as a director, and it's fun to work with him as an actor. Amazing. Singing or dancing? Dancing. Serial or movies? Both. Script or director? Which will give you importance first? Both, because sometimes if the script is strong and you don't see the potential in the director, there's no point. Because otherwise the script is really good, but if it's not executed well, அது வந்து ஆடியன்ஸுக்கு அந்த வந்து இதாகாது. So I think both, it's equally important. That's a clever response. Correct. Beach or mountain? Mountain. Masala puri or bisibelabath? Whoa, that's a joy. Okay, I go masala puri. Wow. Chennai or Bangalore? I can't choose between my two eyes. Okay. Krishna in Chidambara Rahasyam or Krishna in Deva Makal? Chidambara Rahasyam. Vijayalakshmi or Prema? Vijayalakshmi, any day. That's a funny question. Husband Krishna, actor Krishna, or boyfriend Krishna? Oh. I would have said boyfriend version because more romantic, more passion. I don't know.
No. As a husband also, he's equally the same. He's not changed. Oh, Lucky. amazing. But I'll choose him as an actor. Wow, that's a different Yes. response. Okay, great. So other than acting, you have also done hosting and or reality show judge இருக்கீங்க. So hosting or being judge on a show? Judging. Judging, amazing. So I have few questions here, so I'll continue with those questions. So உங்களை பற்றி பேசும்போது ஹஸ்பண்ட் கிருஷ்ணா பற்றி பேசாம இருக்கவே முடியாது. அண்ட் என்ன சொல்றது, உங்க ஸ்டோரி, லவ் ஸ்டோரி எல்லாம் வந்து இட்ஸ் ஆல்ரெடி பீன் டிஸ்கஸ்ட். யூ கைஸ் வர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூவி ப்ராஜெக்டுக்காக நீங்க மீட் பண்ணோம். அப்புறம் யூ போத் வேர் இன் டு புக் ரீடிங். ஸோ அதை பற்றி பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சன் டிவி பெஸ்ட் கப்புள் அவார்ட் யூ காட். அண்ட் த ப்ரொபோசல் சீன் வாஸ் லைக் வெரி ஹார்ட் டச்சிங். எல்லாரும் வந்து everyone wanted to have a life partner like that. So what is that magic you do to him or he does to you so that you both are like happy ever after? Like, what is that magic that you guys do? I have no clue. I think we are still working that out. But still, என்ன சொல்றது, maybe I don't know, maybe you are more like very calm and quiet, I don't know, or he is like, how does it balance out? We really want to know. That's the thing. Situation தகுந்த மாதிரி we both adapt. So when it is required, I get hyper and he calms down. And then there are times when he gets hyper and I'm like, calm down. Yes, that's where we balance each other out, and yeah, we understand each other and balance each other. That's about it. That's amazing. So any new couple, when they get married, like, do you have any advice? That advice கொடுக்க முடியுமா for the people who are getting married? Never take any advice. It doesn't work. You explore your own, explore with your own life, your own personalities. Everybody is different. Everybody reacts to things differently. Explore, try and work it out. And yeah, it's your life, make it. Then never take any advice. That's the advice. Never take advice from other people. Explore it out, right? That's the best advice someone can give. Thank you for giving that. So இப்போ லாக்டவுன் கொரோனா டைம்னால வீட்ல வந்து ஃபேமிலி டைம் நிறைய இருக்கு. You're spending a lot of time with family. So இந்த டைம்ல வந்து have you explored any qualities or his qualities when you guys are living together? Like இப்போ ஒரே வீட்ல இருக்கிறதுனால இந்த விஷயம் கிருஷ்ணா பண்ற மாதிரி எனக்கு முன்னாடி தெரியலையே, இல்ல உங்களை பற்றி அவங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்ததா? Yeah, there were a lot of things. சில அவங்க காலேஜ் ஸ்டோரிஸ், என்னோட ஸ்கூல் ஸ்டோரிஸ் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாம இருக்குது. we were wondering, hey, அது எப்படி இது பேசாம விட்டோம் இத்தனை வருஷமா? That happened, and we just got to know that we both are very irritating. Really? So what does make you irritating, like one of his character? He doesn't know when to keep quiet. I can't believe that. Okay. He gets bored. He is like, he just goes ranting away, and I'm like, I need some time, keep quiet. And how about if I ask him the same question, do you know what answer he will tell? He doesn't talk. Oh my god. Okay, that's one to hear. Say something like, when I ask her to do something, she doesn't do it. Maybe you might just say these things. Yeah. Amazing. Now always கேள்விப்பட்டிருக்கு, whenever people interview him, he always says Chaya cooks so nicely, all the food is amazing. நிஜமா அப்படிதானா? Whatever you make, it's like amazing. Is there any favorite food of yours that he likes so much? அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் இருக்கா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. He's a very simple person. His standards are very அவங்க டயட், அவங்க புரோட்டீன் அண்ட் healthy food நீங்க யார் சர்வ் பண்ணாலும் அது he will say, oh it's amazing. His standards are very low. He keeps it like, you feel that, oh my god, I'm a best cook and all, but அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவங்க டயட், அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்ப்ஸ் அண்ட் அதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கிட்டீங்களா, that's enough for him. He's a very simple person, and he's not a big foodie or அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. So that makes life very simple. He's not at all demanding, and yeah. Oh, that's amazing. அப்புறம் ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு. நான் சொல்ற ஒரு வேர்ட் வந்து நீங்க முழுசா சொல்லணும். ஓகேவா? ஒரு வேர்டா நீங்க சொல்லணும். BRRAMANANDAN.
Hey. So for the audience, this is Krishna's school name. So நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தோம், நீ அந்த பிஆர் ராமநாதன் அந்த நேம் வந்து நீங்க முழுசா சொல்லவே மாட்டோம். ஏன் இவ்வளவு வெக்கப்படுறீங்க? வாட் இஸ் தட் சீக்ரெட்? இப்போ கூட பாருங்க வெக்கம் வருது உங்களுக்கு. You're blushing. I don't. I've actually never taken his name, so I don't know. Well, that's cute. I mean, even though after so many years, you have still the grace இருக்கு உங்க ஃபேஸ்ல அந்த பேரு சொல்லும்போது. So that's something very cute to see for the audience also. Thank you. I really wanted to bring that out again. That's why in the question நான் கேட்டோம். Naughty. Okay. அடுத்தது வந்து how comfortable or uncomfortable it is to work with husband, maybe in serial or a movie. இது கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்குமா? கம்ஃபர்டபுள் in the sense நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க நம்மள ஹெல்ப் பண்றதுக்கு, அட்வைஸ் பண்றதுக்கு. அன்கம்ஃபர்டபுள் in the sense ஏதாவது சொல்லுமா, கிரிட்டிசைஸ் பண்ணுமா, அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வரும்ல. Is it comfortable or uncomfortable? What is it? See, it's very comfortable because நீங்க வந்து you can say, look, I am feeling நீங்க உங்க character வந்து இது பண்ணலாம் and my character can do this. Can we work this out? நம்ம வந்து I will do this, you do this. So அது வந்து you can freely talk. But when there is another artist, you have to be like யோசிச்சு பேசணும். இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, ஓ உனக்கு என்ன விட அதிகமா தெரியுமா அப்படின்னு ஒரு அது வரக்கூடாது. So it's comfortable in lot of ways that you can share, you can say. And you can actually say, you know what, today I'm not very happy with what is happening. I'm not this. அப்படின்னா அது கூட சொல்லலாம். And so it's kind of comfortable, but it's uncomfortable when you've had a fight at home and that gets carried away to the set. Then you're like, I have to see the same face. Yeah, you have to work it out. Acting பண்ணும்போது அப்படிதானே, work வீட்ல வேற செட்ல வேற மாதிரி இருக்கணும். Like the same, I'll be fighting even on the sets, and you know எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு வால் இல்ல, how do you manage her at home? Everybody asks. Wow, okay. அடுத்தது வந்து இப்போ I don't know if you're watching Big Boss, and if you get a chance to play a character in Big Boss, if you get an entry to Big Boss as a wild card entry, will you be accepting it? First, I'm so sorry I don't watch Big Boss. Secondly, I have been offered previously and refused it so many times. Now they have given up on me, which is very good. Because I'm just not cut out to be like that. And you know, if somebody scolds me, ஏதாவது ஒரு சின்ன சண்டை நடந்துச்சுன்னா I get palpitations. I'll start shivering. I'm like, why is everybody fighting? Why is everybody screaming? எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு பயமா இருக்கும். I like a peaceful atmosphere where let's laugh, let's make everybody laugh. And சிரிச்சிட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா சாரி சொல்லணும் immediately முடிச்சிட்டு I'm so sorry, you know. And I just like to leave it and go away. But so Big Boss is something that it's not. I really appreciate all the participants who go there and survive, and they're really tough. I am not that tough. I'll start crying every time. Now everybody will say she's a wee baby, she's always weeping and okay. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. Jaya Singh is not into Big Boss. Okay. அடுத்த question வந்து what is your beauty secret? உங்க husband வந்து he is more into athletics. Maria Sharapova எல்லாம் பயங்கர fan. So அவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடணும், இது ட்ரை பண்ணுங்க. So is there anything that you do in a regular basis that will make your glow even better every day? Is there any beauty secret that you follow? Absolutely no beauty secret. I drink a lot of water, I sleep well. Those are the two things that I do. But when it comes to diet and everything, yes, a lot has changed after marriage, because before marriage I was into junk food, and after marriage, because he is very conscious about healthy food and healthy lifestyle and all, lots have changed, and I'm very happy and glad that I have picked up that from him. And he is the one who actually coaches me in doing exercise. So எப்படி பண்ணணும், all that he's like my coach. I don't have to go to a gym trainer and all those things. He's the one who motivates me and gives me a routine. You know, Monday you have to do this, Tuesday that, Wednesday break, Thursday this, Friday that. So that way, yes. Oh wow. And I think this is the best time when we are at home, these things we can follow, right? Illana nama shoot alla irukumbodhu it's not easy to follow these diet things and all. You're in shoot here, you know, we wake up early and we do our workout at home and do yoga or whatever little I can, and then start.
Amazing. Okay. அடுத்தது வந்து ஒரு rapid fire session மாதிரி தான். சிம்பிளான questions தான். Who is your favorite actress? Sridevi. Sridevi. You told that. Correct. Something that makes Chaya angry. A lot of things make me angry. But what is the worst thing? இது பண்ணா கண்டிப்பா நீங்க angry ஆகும். Okay, அத பத்தி நான் அப்புறம் வேற ஒரு thing mindல வந்தது. Okay. People who don't know their work, or when professional illama, when you try to say something regarding my profession. Move away, right? Get lost. Yeah. Okay. Disappear. Okay. And you read so many books, yeah. Favorite quote that makes you happy or that you follow in life? அப்படி ஏதாவது இருக்கா? From the Book of Secrets, Law of Attraction. Law of Attraction. How to make Chaya happy? Food illa smile ஏதாவது? Oh, that make you happy. again, lots of things. I'll be happy like for kuti things. Small things makes me happy. So if there is like, you say that, hey, sit down, I'll get you a bottle of water, I'm happy about it. Like he is, I'm the same. I have very low standards. You have to impress me, you have to make me happy, do small things, and I'm like, oh. Okay. One misconception about actors that you have seen all the time. That they have an air and they are arrogant, but that's not true at all. No, of course, if they follow interviews, definitely not. Okay. எல்லாரும் நல்லா கேட்டு They have an attitude, and actresses they have an attitude, but that's not the case at all. Great. Okay. Why do you like G so much? You always add G. Krishna G, producer G, director G. Why G? That is because I believe in giving respect. Everybody has a position, and that should be. And what happens is when you're in a unit and if you start addressing somebody in a very friendly manner or something, unga sutta irukravanga also will start doing that. So you start. I believe that I start that I give respect to everybody. So be it a senior artist, a small kid also, I will eppadi irkinga, enna pandringa, enna saaptingla, enna padichittu irkinga. I give that thing so everybody is respected, because nama industry la you can take people for granted very easily. Only when you get a name or a periya per vandadukku aprom neenga idu pannada madam sir illana ay vaanga ponga appadina irpaanga. So I see to when I'm working with everyone, there should be a mutual respect. That's good. I will also start that. It's a good thing. Calling people sir, madam and all, sometimes they get offended. They're like, don't call me madam and all those things. I'm not that big. So I'm like, okay, fine. I would still like to maintain that. I'll call you with your name, but I'll add the prefix and I'll call you G. What dish do you want Krishna to cook and surprise you? Please. Don't enter into the kitchen. Please don't, because cooking is not his cup of tea. One. Second, during the lockdown, when I had to come to Bangalore for a project and he was alone, he was doing some cooking and all those things. But I know the state of the kitchen once he comes out. So I would rather ask him to please sit. I will cook and I will try and do. He is very lucky. That's all I would say. Any song from any movie that you think that you could have done it, I could have done it better, or better nu solla venda, I could have also done it, na idu panna nalla irundirupen andha mari? Of course, there are a lot of songs that I would feel that idu naanu panna nalla irukum. What I could have done better is definitely from this movie called Tirda Thidi, Manmadarasa song I would have done better. That's the best. அது வந்து நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுவும் டான்ஸ்ல ஒரு ஸ்டெப் தெரியாத ஒரு ஆள் இவ்வளவு ஆடுறாங்கன்னு சொன்னா நம்பவே முடியல. That's the best. That is a high standard. Do that much better after a little bit of experience. Oh, okay. So maybe Manmadarasa version 2 is coming. Let's see. Yeah. Favorite co-artist? Favorite co-artist? I'll be very sick on this. I'll just take my husband's name. எல்லா இன்டர்வியூஸ்ல இப்படியே தான் நீங்க சொல்லுவீங்க. எவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட்டீங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா வைஃப் பேர் சொல்லுவீங்க, வைஃப் கிட்ட கேட்டா ஹஸ்பண்ட் பேர் சொல்லுவீங்க. Favorite country either you visited or in a bucket list to visit?
Singapore, Switzerland, I don't know. Switzerland, beautiful, and I would like to go there again. Okay. If you can change something in the past, what would you like to change? I don't have anything to change. I'm very happy here. Oh, nice. Contented Yeah. life. Good. What superpower you wish you had? Oh my goodness. That's a really tough one. I guess being invisible. Actually, நானும் அதான் நினைச்சேன். நீங்க இது சொல்லவும் நான் நினைச்சோம். Seriously, I could have said it. Okay. உங்களுக்கு 1 billion lottery கிடைச்சா, what will you do with that money? Oh man, there is so much to do. Okay. At Oh, least there's so much. maybe buy something that you always want to buy. No. I'm not into materialistic things. I would like to experience a lot of things. I would like to go around the world. Like I said, learn languages, see different places, enjoy life. Amazing. 3 people that you're very grateful. Okay, my mom, because of her, I am who I am. Chaya Singh, உலகத்துக்கு தெரியும் Chaya Singh ஒரு பேருனா, it is because of my mother. And definitely my husband, because he showed me a different way of living, a different perspective of life altogether. And no, I don't know. There are only 2 people. Okay. Okay. அப்புறம் வந்து இப்போ சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் கொஸ்டின் இஃப் யூ வாண்ட். சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா வந்து there are set of like moral policing people இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷர்ட்லெஸ் அப்படி பைசெப்ஸ் எல்லாம் காமிச்சு போட்டோ போடும்போது சம போட்டோ பயங்கரமா இருக்குன்னு எல்லாம் கமெண்ட் போடுவீங்க. ஆனா நார்மல் கேர்ள்ஸ் அல்லது ஆக்ட்ரஸ் யாராவது வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் பிடிச்ச ட்ரெஸ் போட்டு போட்டோ போடும்போது they'll start moral policing like so அந்த மாதிரி comments like how does it affect you at all, like how do you react to those people? I feel bad. Fortunately, I have never got any comments, but I feel why aren't we have advanced so much in lot of things, and we say we are like we have evolved, and so little we tell ourselves, but mentally we are somewhere still ages behind. We are still in stone age and other. So I feel really bad that probably I might not see that era when everybody is open and acceptable. Apdi partha, sometimes what I feel is there are very small group of people who actually do this, but the majority of people are still open minded, who support their girls, be it fathers, parents, fathers, brothers, boyfriends, husbands. They don't have any issues with their family members and friends to dress up the way they want, be the way they want. Very small tiny group, and I hope, wish and pray that that tiny group also like comes out of their boundaries and just widen their Right. அப்புறம் நான் உங்களோட prank வீடியோ பார்த்தேன். அதுல வந்து the video is very long only because you have so much patience. நான் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்ல, ஒரு ஆள் பார்க்க வந்துட்டு நான் உங்களுக்கு 2 lakhs கொடுத்திருக்கேன், எனக்கு திருப்பி கொடுங்க. அது நீங்க ரொம்ப தெளிவா இல்ல சார், நான் என்கிட்ட வாங்கல சார், ரொம்ப பாவமா பக்குவமா ப்ரொஃபஷனலா எடுத்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ யூ ஆர் வெரி பேஷண்ட் இன் தட் சென்ஸ். அப்புறம் நான் உங்க வாட்ஸ் இன் யுவர் பேக் அந்த ஒரு வீடியோவும் பார்த்தேன். ஸோ அதுல வந்து நான் நினைச்சேன் யூ வில் பி ஹேவ் லைக் 50 different shades of lipstick or ஒரு பிரைம் இருக்கும். யூசுவலி ஆக்டர்ஸ்னா அப்படி இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ அது இல்லாம வந்து பெப்பர் ஸ்ப்ரே இம்பார்ட்டன்ட் திங், சார்ஜர், ரவுட்டர், இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. ஸோ ஹவு கேன் யூ பி லைக் சோ கூல்? லைக் நீங்க சொல்லுங்க மெட்டீரியல் லைஃப் இஸ் ஆல்வேஸ் செகண்டரி ஃபார் யூன்னு சொன்னீங்க. So that is something I really started admiring about you. So I'm kind of using this opportunity to talk to you about that. So how can you be so cool? Is it always you have been like that, or something changed you after it? I'll be very honest that முன்னாடி எனக்கு அவ்வளவு பேஷன்ஸ் கிடையாது. பட் as and when I started working in the industry, Tana, I started learning that you really need to have patience. இன்னும் என்னன்னா, நம்ம வந்து மத்தவங்க சொல்றது கேட்கலன்னா நம்ம சொல்றது மத்தவங்க கேட்க மாட்டாங்க. So it is better, good listener, if you want others to listen to you. Right. Okay. Patience in the world to deal with people, and அது வந்து it is like you should have
done something way beyond my capability or capacity for me to lose my cool. I have that much amount of patience to deal with anybody in the thing. So adu vandu one. Second, materialistic things and carrying in my purse. I'm a very simple person. Very simple things. Charger, pepper spray. I really wish nobody in this world gets an opportunity to use a pepper spray. But they should always be. You should be safe enough to carry that. Your safety is in your own hands. சொல்வாங்களா அந்த மாதிரி. Charger அது எல்லாமே வந்து my family should be able to reach me whenever they want. Right. So off ஆயிடுச்சு, they don't know where I am, அவங்க worry பண்றது it's not worth at all. They should know where I am. நான் எங்க இருக்கேன், எங்கயாவது மாட்டு இருக்கேனா, I should be able to reach out to anybody, any friend or family at the time of need. So that is those basic necessities is what you should always have in the handbag and carry ங்கிறது என்னோட ஒரு இது. அது தவிர you can survive. That's so true. So all the girls out there, please make sure that you have a pepper spray. I also wish that அது நீங்க யூஸே பண்ண வேணாம், பட் ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக அது இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ உங்க ஃபியூச்சர் ப்ரொஜெக்ட்ஸை பற்றி சொல்ல முடியுமா? லைக் தமிழரசன், what is upcoming for you? What is in the list for us? Project that I had shot it long back, but because of lot of issues and now because of COVID it is getting delayed. Adila, I'm playing a politician's wife. It's a very small kind of a guest appearance, but I like the script and I like the director, so I did that film. And adu thavara Kannadathila I'm starting another project called Kaimara. That's again a very good script. I'm working with good intelligent set of people. So these two are right now in pipeline. Great. All the best. We are also waiting for that. And do you have a dream role? Wikipedia la ungala patti padichappo naan kettom. You are from Rajput family, and I also saw that Padmavat is also kind of your favorite movie, one of your favorite movies. So அந்த மாதிரி ஒரு character பண்ணனும் நீங்க எப்பயாவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்ல do you have a dream role? Historical mythology, I would love to do an historical and mythology. எனக்கு ரொம்ப but my ultimate dream is to do an action film. Wow. Like say something like Lara Croft or something. That would be my dream role. So do you think you can sing 2 lines for us, just for the audience? Wait, it is him who makes me sing, I keep telling him enak paatala varadanga, but he's like, no, I am playing you sing, I am not a singer like that. Bathroomle na vande paadradhe romba periya vishayam. Not a singer. So you don't want to sing now, right? Audience kaga rendale. Okay, no problem. Yeah, no one is forcing. But na edo or interview la paatho neenga 2 line paadana, so adanaala na chuma try panni paatho, in case if you can sing that will be good for our audience. So but you have been wonderful. Na konjam nervous ah dhaan vandom interview பண்ணும்போது, but it is so good to meet you and talk to you. And Mullavaliyum Thenmom is my favorite, even though you have done wonderful other jobs. But so I was so happy that I was able to meet you and interview and to know as an awesome person like you. So romba sandosham.